ஆன்மீக சுடரொளி அன்பர்களுக்கு வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் தெய்வங்கள் வாசம் செய்கிறதா, நம்ம வீட்டில் நல்ல வைப்ரேஷன்ஸ் அதிகமாக இருக்கா, அதாவது தெய்வத்தினுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க நம்ம சில அறிகுறிகள் வைத்து நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். அது என்னென்ன அறிகுறிகள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். நம்ம வீட்டில் நம்ம வாழ்ந்துட்டுருக்க நம்மளுடைய வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருந்தது அப்படின்னா தான் நமக்கு நடக்கக்கூடிய எல்லாமே நல்ல விதமாக அமையும். இல்லை தெய்வ நடமாட்டம் இல்லை, தெய்வங்கள் நம்ம வீட்டில் குடிக்கொள்ளவில்லை, அதாவது குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நமக்கு இல்லை அப்படின்னா எல்லாமே தடங்களோடு தான் நமக்கு முடியும். இப்போது நம்ம வீட்டில் தெய்வ நடமாட்ட அறிகுறியோ அல்லது குலதெய்வத்தினுடைய வாசமோ இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அறிகுறியே இரவு நேரத்தில் நமக்கு ஏற்படுகின்ற சின்ன சின்ன சத்தங்கள். நம்மளுடைய தாத்தா பாட்டி சொல்லுவாங்க, இரவு நேரத்தில் அரிசி பானையை காய விடக்கூடாது. அதாவது நம்ம சமைத்த சாதம் வடித்த அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அந்த சாதத்தை வைக்கணும். ஏன்னா இரவு நேரத்தில் தெய்வங்கள் நம்ம வீட்டிற்கு வரும். அது பசி ஆறுவதற்காக அந்த அரிசி பானையில் கொஞ்சமாவது தண்ணி இருக்கணும் அப்படின்னு நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் நமக்கு சொல்லியிருப்பாங்க. இது 100% உண்மைதான். இரவு வேளையில் தான் எப்போவுமே மகாலட்சுமி தாயாராக இருக்கட்டும் அல்லது குலதெய்வமாக இருக்கட்டும், நம்மளுடைய குலத்தை காக்க நம்மை காப்பதற்காக இரவு வேளையில் நம்ம வீட்டில் வலம் வருவாங்க. இதை நம்ம சில நேரத்தில் தவறுதலாக புரிஞ்சுப்போம். அதாவது உங்களுடைய குலதெய்வம் பெண் தெய்வமாக இருக்குது, காமாட்சியோ மீனாட்சியோ அங்காள பரமேஸ்வரி, இந்த மாதிரி உங்களுக்கு குலதெய்வம் பெண் தெய்வமாக இருக்குது அப்படின்னும் பொழுது இரவு நேரத்தில் வளையல் ஓசை கேட்பது, கொலுசு ஓசை கேட்பது, அதுவும் உங்கள் வீட்டிற்குள்ளே நடமாடுற அந்த மாதிரியான உணர்வு உங்களுக்கு தென்படுறது, இது எல்லாமே உங்கள் வீட்டில் தெய்வம் இருக்கிறதுக்கான அறிகுறி தான். ஆனால் நம்ம சில நேரத்தில் நம்ம வீட்டில் ஏதோ தீய சக்தி இருக்குது போல், ஏதோ நடக்குது, கொலுசு சத்தம் கேட்குது, வளையல் சத்தம் கேட்குது அப்படின்னு நினச்சி பயந்துருவோம். உண்மையிலேயே தெய்வ நடமாட்டம் இருப்பதற்கான அறிகுறியாக இதை எடுத்துக்கலாம். எப்போவுமே இரவு வேளையில் எல்லை தெய்வங்களாக இருக்கக்கூடிய அம்மன் நகர்வலம் வர்றது பார்த்திங்கன்னா இரவு வேலை தான். அதே போல் எல்லை தெய்வமாக இருக்கக்கூடிய ஐயனாரும் முனீஸ்வரனும் நமக்கு காவலுக்கு அவங்க வலம் வரக்கூடிய வேலையும் பார்த்திங்கன்னா இரவு வேலை தான். இந்த இரவு வேலையில் உங்கள் வீட்டில் நடமாடுற சத்தம் கேட்குது, கொலுசு ஓசை கேட்குது, வளையல் ஓசை கேட்குதுன்னா நிச்சயமாக அது உங்களுடைய குலதெய்வமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் எந்த பூக்களுமே உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னும் பொழுதும் அதிகப்படியான பூவாசம் அல்லது ஒரு மென்மையான ஒரு நல்ல நறுமணம் உங்களுக்கு வருது அப்படின்னா இது நிச்சயமாக தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான அறிகுறியாக இருக்கலாம். உங்கள் வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்குது அப்படின்றதுக்கான அறிகுறியாக இருக்கலாம். எதுவுமே இல்லாமல் திடீர்னு குங்குமம் மற்றும் மஞ்சள் மற்றும் திருநீர், சந்தனம், பன்னீர் மாதிரியான மங்கள பொருட்களுடைய மனம் உங்கள் வீட்டில் வீசுது அப்படின்னா இது நிச்சயமாக உங்கள் வீட்டில் தெய்வங்கள் நிறைஞ்சு இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு முக்கியமான அறிகுறியாக இதை எடுத்துக்கலாம். சில நேரத்தில் துர்வாடைகள் வீசுது அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக இது ஒரு நல்ல அறிகுறி கிடையாது. உங்கள் வீட்டில் அதிகப்படியான கண் திருஷ்டியோ அல்லது வேறு ஏதாவது தீய விஷயங்கள் இருக்குது அப்படின்னா தான் இந்த மாதிரியான காரணம் இல்லாமல் வீட்டுக்குள்ளே தேவையில்லாத இந்த மாதிரியான கெட்ட நறுமணங்கள் வரும். அதனால தான் எப்போவுமே நம்ம வீடு சுத்தமாக இருக்கணும். கெட்ட வாடைகள் வரக்கூடிய பொருட்களை அப்போவே நம்ம வெளியேற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. எந்த இடத்துல வாசனைகள் நிறைந்து இருக்கோ, எந்த இடத்துல சுத்தம் நிறைந்திருக்கோ அந்த இடத்துல தான் தெய்வ நடமாட்டம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது அறிகுறி, உங்கள் வீட்டில் பூஜை அறையில் பல்லிகளுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக சில தெய்வ படங்களுக்கு பின்னாடி பல்லிகள் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னா இது ஒரு நல்ல அறிகுறி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நல்ல சக்தி அதிகமாக இருப்பதை உணர்த்தும் அறிகுறி. அதே போல் கருடக்கிழங்கு நீங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கருடக்கிழங்கு காயாமல் நல்லா துளிர் விட்டு செழிப்பாக வளருது அப்படின்னா உங்கள் வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி நிறைஞ்சு இருக்குது, நீங்கள் நல்ல நிலைமைக்கு கூடிய சீக்கிரமே வரப்போகிறீங்க அப்படின்றதுக்கான அறிகுறியாக இருக்கலாம்.
கோவிலில் நமக்கு பிரசாதமாக கொடுக்கக்கூடிய எலுமிச்சை கனிகளை நம்மளுடைய பூஜை அறையில் வைக்கும் பொழுது அது வந்து காய்ந்து போகிறது ரொம்பவே சாதாரண விஷயம். தாராளமாக அது காய்ந்து போகிறத நீங்கள் அனுமதிக்கலாம். ஆனால் மாறாக அந்த எலுமிச்சை கனி வந்து அழுகி போகுது அப்படின்னும் பொழுது நிச்சயமாக உங்கள் வீட்டில் கந்திருஷ்டியோ அல்லது தேவையில்லாத தீய விஷயங்கள் அதிகமாக இருப்பதற்கான அறிகுறியை இதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்படி அழுகுது அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கந்திருஷ்டியும் எல்லா தீய விஷயங்களும் அந்த எலுமிச்சை கனி எடுத்துருச்சு. அதனால தான் வந்து அது வந்து அழுகியிருக்கு. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கோவிலில் இருந்து மறுபடியும் ஒரு நல்ல எலுமிச்சை கனி வாங்கிட்டு வந்து நீங்கள் அதே போல் உங்களுடைய பூஜை அறையில் வைக்கலாம். இது தொடர்ச்சியாக நடக்குது அப்படின்னும் பொழுது அம்மன் கோவிலில் கொடுக்கக்கூடிய தீர்த்தத்தையோ அல்லது பெருமாள் கோவில் கொடுக்கக்கூடிய தீர்த்தத்தையோ வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்டில் தெளிக்கும் பொழுது எந்த ஒரு தீய விஷயமா இருந்தாலும் அது வீட்டை விட்டு வெளியேறி நன்மைகள் பெருக ஆரம்பிக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்ட காலங்கள் எல்லாம் ஒரு தீர்வுக்கு வரும். இந்த அறிகுறிகள் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வத்தை நம்ம தரிசனம் செய்வதன் மூலமாக குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நமக்கு முழுமையாக கிடைக்கும். குலதெய்வ கோவிலுக்கு வெல்லம் நம்ம வாங்கி தருவதன் மூலமாக நம்ம குடும்பம் நல்ல செழுமையாக வளமையாக மேன்மைக்கு வர ஆரம்பிக்கும். கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.